நீங்க துக்கமா இருந்து பாருங்க, அன்னைக்கு டிவியை திருப்பினா உங்களுக்கு ஆறுதலான வசனம் வரும். நீங்க துக்கமா இருந்து பாருங்க, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மேகசின் ஒரு திறந்து பார்த்தாலே நீங்க துக்கப்படாதன்னு ஆறுதலான வார்த்தை வரும். யார் அதை செய்வாரு? ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறார். என் பிள்ளை துக்கமா இருக்க கூடாது, என்னுடைய மகன் துக்கமா இருக்க கூடாது. உங்கள் மேல அக்கறை உள்ள ஒரு தேவன், அதற்குத்தான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க பயந்தீங்கன்னா சொல்லுவார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். அன்னைக்கு செய்தி கேட்டா பயப்படாதே பயப்படாதன்னு செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஐயோ, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். அப்படித்தான் உங்க மேல அக்கறை உள்ள ஒரு தேவன், உங்க மேல அன்புள்ள ஒரு தேவன். உங்களிடத்திலே குறை கண்டுபிடிப்பதற்காக அவர் உங்கள் பக்கத்திலே உலாவி கொண்டிருக்கவில்லை. உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை தைரியப்படுத்த, உங்களை பாதுகாக்க, உங்களை பலப்படுத்த, சாத்தானுடைய கண்ணிக்கு விலைக்கு தப்புவிக்க, பிசாசு உங்களை தொடாதபடி பாதுகாக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார்.